அப்போ ஹதீஸுகளில் வந்து முரண்பட்டு ரெண்டு வருது, ரெண்டும் ஹதீஸ் தான். அப்போ ரெண்டு இப்படி முரணா வந்தால் எப்படி நம்ம எடுத்துக்கொள்வோம்னு கேட்குறாரு. இரண்டு முரணா வந்துச்சுன்னு சொன்னால் இரண்டு முரண் வகையில் வராது. அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, முரணா பேச மாட்டாங்க. அப்படி வந்துருச்சு. இப்படி வந்தால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இரண்டுடைய அறிவிப்பாளர்களை எடை போடணும். இதில் உள்ள அறிவிப்பாளர் என்ன மாதிரியான ஆட்கள், நம்பகமான ஆட்களாக இருப்பாங்க. பலவீனம் தான் விட்டு போயிருவேன். சரியான ஹதீஸாக இருக்கு, சரியானதில் தராதரம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் 100% மார்க் வாங்குறவனு இருப்பாங்க. ஒரு 50 மார்க் வாங்கினாலும் அதுவும் சரியான ஹதீஸ் தான். அந்த அறிவிப்பாளர்கள்ட்ட வந்து தரத்தில் யாவும் சக்தி எல்லாத்துலையும் வந்து ஓரளவுக்கு தேரக்கூடிய ஆள்னாலும் சரியான திசைன்றுவோம். இல்லை ரொம்ப பக்கமான ஆள்னாலும் சரியான திசைப்போம். ஆனால் ரெண்டு தரத்தில் சமமான சமம் இல்லை. அமல்படுத்துறதுக்கு ஓகே. முரணா வந்தால் என்ன செய்யணும், இந்த ரெண்டு கருத்து முரணா வருது. இந்த ரெண்டில் வந்து இதை சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் சரியான ரொம்ப வலுவாக இருக்கிறாங்க. ஒரு 80 மார்க் வாங்குற அளவு இருக்கிறாங்க. இதை சொல்கிற ஆட்கள்லாம் ஒரு 40 பாஸ் ஆகிற அளவுலாம் இருக்கிறாங்க. அப்போ ரொம்ப உறுதியான தகவலை எடுத்துக்கொண்டு உறுதியற்றது விட்டுற வேண்டியதான். இது அதை சாதும்பாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் ஒரு ஆய்வை பண்ணுவாங்க. ரெண்டுமே சமமாக இருக்குது. இவர் 80 அவர் 80, இந்த ஹதீஸும் 80 மார்க்கு அந்த ஹதீஸ் 80 மார்க் இருக்குன்னு வைங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டா இது வந்து காலத்தால் முந்தியது பிந்தியது இருக்குமான்னு பார்ப்பாங்க. ஏன்னா இஸ்லாத்தில் அப்படி இருக்கு. சில காலத்தில் வந்து அனுமதிக்கப்படும், பிறகு தடுக்கப்படும். சில தடுக்கப்படும், பிறகு அனுமதிக்கப்படும். அப்படி வந்துச்சுன்னு சொன்னா இவரு ஹராம்ங்கிறாரு, இவரு ஹலாலுங்கிறாரு. அப்ப எது முந்தினது, காலத்தில் எது முந்தினதுன்னு பார்க்கணும். எது முந்தினதோ அது மாறிடுச்சு, எது பிந்தினதோ அதை எடுத்துக்கணும். இல்லை ஹிஜ்ரி 1 நடந்தது, ஹிஜ்ரி 5 நடந்தது. அப்ப ஹிஜ்ரி 5 1 வருது. அப்ப இது கூடும் அது கூடாதுங்குது. நீங்க எதை எடுக்கணும், ஹிஜ்ரி 5 எடுத்துக்க வேண்டியதான். ஹிஜ்ரி 1 அந்த நிலைப்பாட்டை சொன்னாங்க, பிறகு வகை மூலமா மாத்திட்டு வேற நிலைப்பாட்டை சொல்லிட்டாங்க. அப்ப முரண்பட்டு வந்துச்சுன்னு சொன்னா சமமா இருந்து இரண்டும் சம அந்தஸ்தில் இருந்து முரண்பட்டாதான் முரண்பாடு. சமம் இல்லாம ஏற்றதால் வந்து அதை பலவீனத்தை தள்ளி விட்டு வலுவான தூக்கிற வேண்டியதான். அப்ப காலத்தால் முந்தியதா பிந்தியதான்னு பார்க்கணும். காலத்தால் முந்திருச்சுன்னா முந்தினது மாற்றப்பட்டது, பிந்தியது வந்து மாற்றியது அப்படின்னு என்ன செய்வாங்க, அதை பார்ப்பாங்க. சரி, அதையும் பார்க்குறாங்க. முந்தி பிந்தி தெரியல. அப்ப வந்து ரெண்டு அறிவிப்பாலும் கரெக்டா இருக்குது. அப்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஒரு உசூல அறிஞர்கள் வச்சிருக்கிறாங்க. லாஜிக்கா இருக்கிறனால சொல்லலாம். இரண்டு ஆதாரங்கள் ஒண்ணுக்கு ஒன்று நேர் முரண்பட்டு நிற்குமையான சமமாக இருந்தால் ரெண்டையும் விட்டுரு, வேற தேடு. இவர் கூடுங்கிறார் கூடாதுங்கள, இது ரெண்டையும் தூக்கி வச்சுட்டு வேற ஆதாரங்களை தேடிட்டு போ அப்படின்னு செய்வாங்க. ரெண்டையும் தூக்கி விட்டுருவாங்க. அப்ப இந்த ஹதீஸ்களை ஹதீஸுக்கு மட்டும் இல்ல, பொதுவாக எல்லா விஷயத்துக்குமே இது உலகத்தில் உள்ள விஷயத்திலும் லாஜிக்கலும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஹதீஸ்களில் முரண்பாடாக ஹதீஸ் வறுமையானால் அறிவிப்பாளருடைய தராதரத்தை பார்க்கணும். தராதரம் 100 லைஃபா இருந்த பிரச்சனை இல்லை, லைஃப் வச்சு தள்ளி விட்டுருவோம். சஹிஹான ஹதீஸா இருந்தா கூட சஹிகளே 60 மார்க்கும் சஹி தான், 80 சஹி தான், 90 சஹி தான். அப்ப எல்லாம் சரியா இருக்கும்போது அதில் அறிவிப்பாளர் கொடுக்குற மார்க்குகள்லாம் இருக்குது. அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு பார்த்துட்டு இவர் வலுவான ஆளாக இருக்கிறனால இவரை எடுத்துக்கிறோம். அவர் வலு கம்மியாக கொண்டு மறதியாக சொல்லியிருப்பாரு, அதனால அதை விட்டுட்டு நம்ம இதை எடுத்துக்கிறோம். என்னடா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, திட்டவட்டமான அறிவு இல்லாத பின்பற்றக்கூடாது. ரெண்டையும் பார்க்கும்போது திட்டவட்டமான அறிவு இதன் பக்கம் தான் வருது, இது வரமாட்டேங்குது. அந்த ஒரு அடிப்படையில் அதை செஞ்சிட வேண்டியது. இதான் விஷயம். ரெண்டுக்கு சமம், எல்லா வகையிலும் சமமா இருக்குது. இது முந்தி இது பிந்தின்னு தெரியல, இது கூடும்னு சொன்னாங்களா கூடலன்னு சொல்ல ரெண்டும் சொல்லல, விட்டுருப்பா வேற கொண்டு வா. பொதுவான ஆதாரம் வச்சு முடிவு செய்ய வேண்டியதான். அப்படிதான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாங்க.